உலக ஆட்டிசம் தினத்தை முன்னிட்டு கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 50ற்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் அவர்களது பெற்றோர் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் திரு பவன்குமார் பங்சல் ஆட்டிசம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நீல நிற பலூன்கள் பறக்கவிட செய்தார். அதனைத் தொடர்ந்து வாக்கத்தான் நிகழ்ச்சியை ஆட்டிசம் பாதித்த குழந்தையை கொடி அசைக்க செய்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பங்சல் ஆட்டிசம் குறித்து மக்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் பல்வேறு விழிப்புணர்வுகள் கொண்டு வர வேண்டும் என்றார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வேண்டிய வாகனங்கள் நீண்ட நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது குறித்தான கேள்விக்கு பதில் அளித்த அவர், வாகனங்கள் விரைவில் வழங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் என தெரிவித்தார்.